எத்தனை போராட்டத்தை முன்னெடுத்தாங்க, மக்களுக்கு எங்க களத்துல இப்பதாங்க கட்சி ஓபன் பண்ணிருக்கேன். இதுக்கு மேல என்னங்க எதிர்பார்க்குறீங்க? நேரம் காலம் நீங்க கட்சி ஓபன் பண்ண நேரம் காலம் பார்க்க உங்க கட்சி ஓபன் பண்ண 2 வருஷத்துலயே பல ஆக்ஷன் போராட்டம் அப்படிலாம் இறங்குனீங்களா? கட்சி வந்து கட்டமைப்புல இப்ப நான் ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வரேன், பட்டியலிட வேண்டாம், எங்கிட்டே இருக்குது. நான் சான்றோர் மக்கள் கழகம் கடந்து வந்த பாதைன்னு சொல்லி போட்டிருக்கேன். குணாளர் நடாருக்கு சிலை அமைக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்கிறேன். கல் இருக்க அனுமதி வழங்கணும்னு சொல்லி டவர்ல ஏறி மாலை வரைக்கும் நின்றுருக்கிறேன். அதுபோக சாலை முறையில் முந்தானேத்து மீன் பிடிக்க பிறகு இரு சமுதாயத்துக்கு பிரச்சனை ஆகும்போது கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகிட்டு போராட்டம் பண்ணி கைதாகிதான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறேன். எத்தனை போராட்டங்களை சொல்லலாம். நான் என்னால் எண்ணிக்கை கம்மியாக இருக்கலாம், கூட்டம் என்னால் சேர்த்தாமல் இருக்கலாம், ஆனால் உணர்வுபூர்வமாக என்னை போன்ற இளைஞர்கள் என் கூட வந்து போராட்ட காலத்தில் நிற்கிறான். அந்த மாதிரி போராட்டங்கள் 80க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் ஈரோடு பகுதியிலும் திருப்பூர் பகுதியிலும் நான் பண்ணியிருக்கிறேன். என்னோட ஒவ்வொரு தொகுதியிலையும் 90,000 வாக்குகள், 80,000 வாக்கு நாடார் வாக்கு, அதில் 30,000 வாக்கு, 20,000 வாக்கு என்னோட சான்றோர் மக்கள் கழகத்தோட உறுப்பினரோட வாக்கு. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நான் கட்சி அமைச்சிட்டு கட்டமைப்பு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு திமுகவோட கூட்டணியில் இருக்கிற கண்டிப்பாக 2026 தேர்தலில் கம்பல்சரி 234 தொகுதியில் 200 தொகுதிக்கு மேற்பட்டு இந்த திமுக கூட்டணி ஜெயிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுக ஜெயிக்காது. என்ன காரணம்? சரியான வலுவான கூட்டணி கிடையாது. பாமக ஒரு நிலைப்பாடு தனியாக இருக்காங்க. பிஜேபியும் அதிமுக மட்டும்தான் கூட்டணியில் இருக்கிறாங்க. தேமுதிக கூட்டணி கிடையாது. தாவேகா தனியாக நிற்கிது, நாம் தமிழர் தனியாக நிற்கிறார். நாம் தமிழர் ஓட்டும் தாவேகா ஓட்டு 10% ஓட்டு வங்கி. மீதி நீங்கள் சிந்திச்சு பாருங்க, 2%, 3% தேமுதிக இருக்கு. எப்படி நீங்கள் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இது ஆளுங்கட்சியில் ஏதாவது கூட்டணி பிரிஞ்சுதா? எதுவும் தெரியல. பிளவு ஏற்படுத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணாங்க, எதுவும் முடியல. அந்த கூட்டணி வலுவான கூட்டணி.